வணக்கம் தோழர்களே. மதுரையில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் RSS நுழைந்து அட்டூழியம் செய்திருக்கிறது. துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டு ஊர் மக்கள் திரண்டிருக்காங்க. RSS சதி அம்பலப்பட்டு இருக்கிறது. என்ன நடக்குதுங்க மதுரையில? உங்களுக்கு தெரியும், RSS நுழைஞ்ச வீடும் நாடும் நாசமா போகும். RSS ஒரு வன்முறை கும்பல். RSS இந்தியாவின் ஒரு பயங்கரவாத இயக்கம். RSS 18 இடங்கள்ல குண்டு வச்சுட்டு பழிய தூக்கி இஸ்லாமியர்கள் மீது போட்டு கடைசியில ஹேமந்த் கட்கரே என்கிற பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினுடைய தலைவர் அதை கண்டுபிடிச்சு வெளியே சொல்லனா பல இஸ்லாமிய இளைஞர்களுடைய வாழ்க்கை நாசமா போயிருக்கும். அதை வெளியே சொன்ன பிறகு பல RSS கும்பல் உள்ள போய் நீதிமன்றத்திலே நாங்க தான் குண்ட வச்சோம்னு RSSல சில பேரு அப்ரூவரா மாறின பிறகும் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இது RSS வரலாறு. மசூதி இருக்கிற இடத்தெல்லாம் கோயில் இருக்குன்னு கிளப்பி விட்டு எந்த ஆதாரமும் இல்லாம நீதிபதிகள் வாயிலாக ஒரு தீர்ப்பை பெற்று மசூதிகளை இடிப்பது அவங்களுடைய வேலை. நேத்து நேரம் நடந்த கிறிஸ்துமஸ் விழா எத்தனை அடிதடி, எத்தனை உள்ளடி வேலை, எவ்வளவு அசிங்கம் முடிச்ச கும்பல். இந்த அசிங்கம் முடிச்ச கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள வளரலாமா? அதான் இங்க கேள்வி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க நீலகிரி மாவட்டத்தினுடைய RSS தலைவர் ராஜேஷ் சுரேஷ் ராவ் ஒரு அறிக்கை படிச்சேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அறிக்கை எப்படி தெரியுமா இருந்தது? முதல்ல நீலகிரி மாவட்டத்துல நாங்க சாக்கா நடத்தும் போது, சாக்கா என்பது பயிற்சி, டெய்லி கிரவுண்ட்ல கூட்டு வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன், நான் அதை சொல்லி கொடுக்குறேன், இதை சொல்லி கொடுக்குறேன்னு கூட்டு வந்து குழந்தைங்களை ஏமாத்தி மூளைச்சலவை செய்து அதுல வெறிய ஊட்டி அடியாளாக்குறது பேர் தான் RSS சாக்கா. அந்த சாக்காவின் மூலமாக ஏராளமானவர்களை திரட்டி இருக்கிறாங்க. அது குறிப்பா 55,000 சாக்காக்களை நாங்கள் கடந்த ஆண்டு நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு இருக்கான் அந்த அறிக்கையில சொல்லுது. நீங்க தேடி பார்த்தா அந்த அறிக்கை கிடைக்கும். ஒரு மாவட்டத்துல 55,000 சாக்காக்கள்னா 55,000 சாக்காக்கள்ல ஒரு சாக்கால ஒருத்தன் கிடைச்சா கூட 55,000 பேரு பயங்கரவாதியா மாறுவான். எப்படிங்க கூச்சமே இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த முடியும்னா எனக்கு உண்மையிலே என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் இல்ல, போட்டு கூண்டோட ஒழிக்கணும். தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு இவர்கள்லாம் குந்தக விளைவிக்கூடிய சக்திகள் வளரவே விடக்கூடாது. என்ன தெரியுமா நடந்திருக்கு? மதுரையில திருப்பாலை அழகர் கோயில் போற வழியில் இருக்கிற ஒரு ஊரு. அங்க யாதவா நல்லமணி பெண்கள் மேல்நிலை பள்ளி, இது அரசு உதவி பெறும் பள்ளி. வாத்தியாங்களுக்கு சம்பளத்துல இருந்து அம்பட்டும் கொடுக்கறது அரசு தான். ஆனா இது தனியார்கள் நடத்துவாங்க அல்லது ஒரு ட்ரஸ்ட், ஏதோ ஒரு ட்ரஸ்ட் நடத்தும். அதே போலதான் இந்த பள்ளிக்கூடத்தையும் நடத்துறாங்க, யாதவா நல்லமணி பெண்கள் மேல்நிலை பள்ளி. போன சனிக்கிழமை அந்த பள்ளிக்கூடத்துல திடீர்னு குண்டு சத்தம் கேட்டிருக்கு. குண்டு சத்தம் கேட்டதோட பாரத் மாதா கி ஜே அப்படின்னு கேட்ட உடனே நம்ம மக்கள் அலர்ட் ஆயிட்டாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி போய் என்னடா நடக்குதுன்னு பார்க்கும்போது RSS கும்பல் அங்க பயிற்சி எடுத்துட்டு இருந்திருக்கு. துப்பாக்கி பயிற்சி, சாதாரண பயிற்சி இல்ல. அப்ப ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் இறங்கியிருக்கானுங்க. சின்ன குழந்தைங்க கையில துப்பாக்கியை கொடுத்து கூட சுட சொல்லுவானுங்க இவங்க. அப்படியால் தான் ஏற்கனவே ஹரித்வார்ல ஒரு சாமியார்க மாநாட்டுல சின்ன குழந்தைங்க கையில ஆயுதங்களை கொடுத்து பெரிய அளவுல அந்த வீடியோ வைரல் ஆச்சு. ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 6 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும் குறைஞ்சது. RSS காரங்க கூட்டம் கூட்டி, சாமியார்கள் கூட்டம் கூட்டி சின்ன பிள்ளைங்க கையில ஆயுதத்தை கொடுத்து ஆட வச்சுட்டு இருந்தானுங்க. அந்த வீடியோல பேர் அதிர்ச்சியா இருந்தது. 100 இளைஞர்களை கொடுங்கள், 20 லட்சம் இஸ்லாமியர்களை கொள்வேன் அப்படின்னு அந்த ஆளு சபதம் எடுக்கிறான் மேடையில. அந்த RSS காரன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு எக்ஸசைஸ் சொல்லி தரேன்னு கூப்பிடுவான், கராத்தே சொல்லி தரேன்னு கூப்பிடுவான், உங்களுக்கு யோகா சொல்லி தரேன்னு கூப்பிடுவான். பெண்களை எப்படி அழைச்சிட்டு போவானுங்க? குத்துவிளக்கு பூஜை பண்ணுவோம், நம்ம கோயில்ல கும்பாபிஷேகம் நடத்துவோம், புதுசா கோயில் கட்டி தர்றோம், அந்த கோயில்களுக்குள்ள பெண்களை கூட்டிட்டு போய் புத்துவள பூஜை, அந்த பூஜை, இந்த பூஜைன்னு ஏதாவது செய்ய வச்சு ஒரு டீமா செட் பண்றது. இந்த வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. சரிங்களா? இப்ப அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அங்க RSS சாக்கா நடந்திருக்கு. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? யோகா சொல்லி தரணும்னு கூட்டு போயிருக்காங்க. சேவா பாரதி அப்படின்ற பொது பேரை வச்சு கூப்பிட்டுருப்பாங்க. சேவா பாரதி நமக்கு தெரியாதாங்க? திருட்டு பயில்கள் இருக்கிற அமைப்புங்க, RSS துணை அமைப்பு. அவன் தான் போலீஸ்காரனோட சேர்ந்து ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் லாக்அப் டெத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 அப்பாவும் பிள்ளையும் சேர்த்து அடிச்சு கொண்டாங்களே, அந்த லாக்அப் டெத் எடப்பாடி காலத்துல பெரிய அளவுல வைரல் ஆச்சு. அந்த லாக்அப் டெத்ல அடிச்சதே இந்த சேவா பாரதி தான். இந்த சேவா பாரதின்றவன் போலீஸ் கூட சேர்ந்துக்குவான், போலீஸோடைய நண்பன் சொல்லிக்குவான். அந்த போலீஸோடைய நண்பன் சொல்லிக்கிட்டு போலீஸ் கூட தெரிஞ்சுக்கிட்டு காவல்துறையை பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பான். இங்கேயும் ஒரு அதிர்ச்சி இருக்குங்க. இந்த சாக்கா நடக்கும் போது கூட நின்று பாதுகாத்தது யாருன்றீங்க? காவல்துறை. தமிழ்நாடு அரசின் குறிப்பாக முதலமைச்சரின் கீழே இருக்கிற காவல்துறை பாதுகாப்போட அங்க ஒரு சாக்கா நடந்திருக்கு.
என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? என்னங்க நடக்குதுங்க? காவல்துறை சாக்கா நடத்திட்டு இருக்கிறான். RSS பதிலா காவல்துறை RSS காரனா இறங்கிட்டான். இந்த துப்பாக்கி சத்தமும் ஜெய் ஸ்ரீராம் சத்தமும் கேட்ட பிறகு தோழர்கள் ஓடி போறாங்க. அதுக்கு முன்னாடியே போய் ஒருத்தர் கேக்குறாரு, நம்ம விசிகா தோழர், என்னடா பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அண்ணே நாங்க யோகா பண்ண வந்தோன்னே. என்னடா யோகா? யாரா உங்க அமைப்பு பேர் என்னடா? அந்த பசங்களுக்கு அமைப்பு எல்லாம் தெரியாது பாவம். அதுல ஒருத்தன் RSSன்றான், இன்னொருத்தன் சேவா பாரதின்றான். ரெண்டும் ஒண்ணுதான்டான்றாரு அவரு. டேய் என் பிள்ளைய கூட்டு வந்து சேர்க்கலான்னு தானே கேக்குறேன். இன்னும் எவ்வளவு நாள் நடக்கும்? 3 நாள், சனி ஞாயிறு திங்கள் 3 நாள். என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருங்க பாருங்களேன். இல்ல நீங்க யாரு புதுசா இருக்கீங்க? நீங்க என்ன நடக்குது? இல்ல திருவிழா என்ன நடக்குதுன்ற என்ன எதை சார்ந்து பாருது? இல்ல எதை சார்ந்துன்னு கேக்குறேன். சும்மா இல்லடா சாமி, நான் சொல்லிட்டு உனக்கு புரியுதா? அண்ணன் யோகா என் பிள்ளைய கூட்டிட்டு வரதான் கேக்குறேன். என்ன நடக்குது? யோகா எல்லாரும் பயிற்சி செய்வோம். யோகா மாதிரி எந்த அமைப்பு சார்ந்து? RSS. சரி சரி, நீ ஒண்ணு சொல்லுவாரு. என்ன எது நடக்குது? என்னப்பா நடக்குது? ஆனா சும்மா சொல்லுவேன், என் பிள்ளைய கூட்டிட்டு வரதானே கேக்குறேன். யோகா நடக்குது. RSS சார்ந்து நடக்குதா? சரி 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 சரி. இது யாரு இன்சார்ஜ்? உங்களை கூட்டு வந்து நடத்துறது யாருப்பா? ராஜாஜினா அங்க இருக்காரு. ஏன் சாத்திர பேசுறப்ப லூசு? இப்ப அமைப்பு RSS தான் நடத்துது. RSS நல்ல ஒரு யோகா மாதிரி நடக்குது. RSS அமைப்பு சார்ந்து நடத்துது. RSS அமைப்பு இல்ல, சேவா பாரத். சேவா பாரத் அதான் RSS தான், ரெண்டும் ஒண்ணு தானே? ரெண்டும் ஒரு சேவான்றது RSS தாயா? ஏய் என் பிள்ளைய கூட்டிட்டு வரதா கேக்குறேன். இப்பயா? இப்ப கேம்ப் முடிய போதா? இப்ப எத்தனை நாளைக்கு இருக்கீங்க? 3 நாள். 3 நாள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளா? நேத்து. ஓ, எந்த நடக்குதா? இங்கே மட்டும் நடக்குதா? இதுல நடக்குதா? சரி சரி சரியா. அப்போ திட்டமிட்டு இந்த பகுதியில இருக்கிற குழந்தைகளை சேர்த்து அவங்களை விஷமத்தனமா வன்முறை தூண்டுகிற வன்முறையாளர்களாக பயங்கரவாதிகளாக மாத்திர வேலையை RSS பார்த்திருக்கு. இவனுக்கு இதுக்கு முன்னாடி இங்க ஒரு முன்னோட்டம் நடத்திருக்கானுங்க. இதே மதுரையில இதே பகுதியில முன்னோட்டம் நடத்திருக்கான். இந்த பகுதியில இஸ்லாமியர்களும் அதிகமா இருக்காங்க, தலித்துகளும் அதிகமா இருக்கிற பகுதி. இங்க ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ஏற்கனவே முயற்சி பண்ணிருக்கான். உங்களுக்கு தெரியும், மதுரை நல்லிணக்கத்திற்கான ஒரு அடையாளம், மதுரை சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு அடையாளமா இருக்கிற ஊர். அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேத்தான் போட்டான் சிக்கந்தர் சாவடியில மாரியாத்தா கோயில காளியாத்தா கோயில ஒரு அம்மன் கோயிலுடைய அந்த கொடியை ஏற்றுகிற வேலையை, அந்த பந்தக்கால் நடுற வேலையை மாமச்சனைகளா இருக்கிற இஸ்லாமியர்கள் செய்யறாங்க. இந்துக்கள் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர்னு முழக்கம் போட்டு போறாங்க. அதுதான் அங்க இருக்கிற பண்பாடு. அதனாலதான் திருப்பரங்குன்றம் மலை மீது சிக்கந்தர் தர்கா இருக்கு. இங்கேயும் சாமி கும்பிடுவோம், அங்கேயும் போய் சாமி கும்பிடுவாங்க நம்ம ஆளுங்க. இங்கே இதே திருப்பாலை பகுதியில 2022 சங்கிக ஒரு மத கலவரத்தை தூண்ட பார்த்திருக்கான். இதே பகுதியில 22 RSS காரன். என்ன மத கலவரம்? பொதுவாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சமத்துவ பொங்கல் நடத்துவோம். தமிழர்களா இருக்கிற எல்லாருமே பொங்கல் கொண்டாடலாம். அதுதான் அது கடவுள் வழிபாடு கிடையாது. அது பொங்கல் பண்டிகை. நன்றி தெரிவிக்க, இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையில எல்லாரும் கலந்துக்கலாம். எந்த மதமும் அதுக்கு விலக்கு கிடையாது. யாரெல்லாம் தமிழர்கள் உணர்றோமோ அல்லது தமிழ்நாட்டுல இருக்கிறோம் அப்படின்றமோ அவங்க எல்லாம் இயற்கையை கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. அதுல அனைத்து சமூகமும் சேர்ந்து பொங்க வச்சு கொண்டாடுற அந்த ஊர்ல இந்து பொங்கல் பண்டிகை அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல பேரணி போறன்னு போய் அங்க இருக்கிற மசூதி மேல கல்லால் அடிச்சு எல்லா ஏழரையும் இளவையும் இழுத்துருக்கானுங்க. அன்னைக்கே அந்த மக்கள்லாம் சேர்ந்து 4 பொட்டில் அடிச்சு ஓட விட்டதுனால அடக்கி வச்சிருக்காங்க. இப்ப மீண்டும் துப்பாக்கி கொடுத்திருக்கிறாங்க. இதை சாதாரணமா கடந்து போக முடியாது. இப்ப தமிழ்நாட்டினுடைய அரசு காவல்துறையினுடைய கோட்டத்தை முதல்ல அடக்கணும். எதை வேணாலும் நான் செஞ்சுட்டு போவேன் அப்படின்னு இருக்கிறத முதல்ல தடுக்கணும். காவல்துறையை களை எடுக்கிற வேலையை அரசு உடனடியாக கையில் எடுக்கணும். இல்லைன்னா பெரிய டேஞ்சரா தமிழ்நாட்டுக்கு போயிரும். இவனுங்க ஒரு பெரிய பயங்கரவாத அரசியலை தமிழ்நாட்டில் எடுக்கணும்ன்றான். எல்லா மாநிலங்களிலும் சங்கிகள் எப்படி ஆட்சியை பிடிப்பானா, வேற ஒரு கட்சி ஆட்சியில இருக்கும். இந்த சங்கி பயிலுங்க போவானுங்க அங்க கலவரத்தை பிரச்சனையை சட்ட ஒழுங்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஆட்சிக்கு வந்துருவானுங்க. ஆட்சிக்கு வந்தா சீரியஸா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்குவாங்க. இஸ்லாமியர்களை புறம் போடுவான், என்கவுண்டர்ல சுடுவான். இப்ப புல்டோசர் வேற புதுசா தூக்கிட்டு வந்துருக்கானுங்க. எல்லா வேலையும் முடிப்பானுங்க. பாத்துக்குங்க. ஒரு பண்டிகை இல்லைங்க, பிறந்த நாள் கூட கொண்டாட முடியாது. நேத்து அத்தான் நம்ம பேசியிருந்தோம் வீடியோல. ஒரு பிறந்த நாளை கூட கொண்டாட முடியாத ஒரு இடத்துல நம்ம கொண்டு போய் வச்சிருவான். இந்த பாஜக காரன்றவன் ஒரு கேன்சர் மாதிரி
இந்த RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் கேன்சர் கும்பல். இந்த கேன்சரை வளர விட்டோம்னா தமிழ்நாடு செல்லரிச்சு போகும், பாத்துக்கங்க. இந்த RSS கும்பல் இங்க ஒரு பெரிய வேலையை பார்த்த உடனே உடனடியாக விசிகாவினுடைய மாவட்ட செயலர், கிழக்கு மாவட்ட செயலாளருக்கு தகவல் போகுது. உடனே அவர் 4-5 தோழர்களோட அங்க வந்துடுறார். அங்க வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா காவல்துறை கேட்ட அடைச்சு வச்சுட்டு பாதுகாப்புக்கு நின்று இருக்கானுங்க. இவர் உள்ள நுழைய போனா உடனே நக்கீரன் பத்திரிகைக்கு தகவல் தெரிவிச்சு அவங்களையும் வர சொல்லிட்டு உள்ள நுழைய போறாங்க. உள்ள நுழைய போனா தடுக்கிறாங்க. உள்ள வந்து சங்கி, அதுக்கு பிறகு இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு சங்கிகள் நிறைய பேர் வர்றாங்களாம். அவங்க பாட்டுக்கு உள்ள போறாங்களாம் சங்கிக. ஆனா விசிகாவுக்கோ பத்திரிகைக்கோ, நக்கீரன் பத்திரிகைக்கோ அனுமதி கொடுக்க மாட்டாங்க காவல்துறை. கேட்டா அவங்க எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகள்ன்றானா. இப்ப சங்கி பயல்க போற அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகளா இருக்கான்னு கவனிக்கணும் அரசு. இல்லன்னா அரசு உதவி பெறுகின்ற முறையை ரத்து செய்யுங்கன்ற. தேவையில்லை. ஒரு RSS காரனுக்கு நம்ம பிள்ளைங்களை பூரா விக்கிற ஒரு கும்பல் கல்வி நிறுவனம் நடத்த அவசியமே இல்லை. நம்ம வீட்டு பிள்ளை அடியால போய் நிக்கும். அவன் வீட்டு பிள்ளை எல்லாம் படிச்சு பெரிய இடத்துக்கு போயிரும், சொத்துஞ்சோகமா போயிரும். நம்ம பிள்ளை அடிச்சு விட்டு ஜெயில கிடக்கும், ஜாமீன் எடுக்க நாதி இல்லாம ஜெயில கிடக்கும். எதுக்கு இதை நம்ம வளர்க்கணும்? அவ தோழர் கேட்கிறாரு, எதுக்குங்க அவங்கள விட்டுட்டு எங்களை மாத்திரம் விட மாட்டீங்க அப்படின்னு. அவங்க கல்லூரி நிர்வாகம், பள்ளிக்கூடத்தோட நிர்வாகங்க அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தடுத்து நிறுத்துங்க, முதல்ல தடுத்து நிறுத்துங்க அப்படின்னா தடுத்து நிறுத்துறது பதிலா விசிகா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க, தோழர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். என்னங்க நடக்குது? ஒரு பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்தணும் ஒரு கட்சி போராடிக்கிட்டு இருக்கு, ஒரு பத்திரிகை வெளியே நின்று போராடிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள சங்கிங்க சௌரியமா வந்து சாக்கா நடத்திக்கிட்டு இருக்கானுங்க, 3 நாள் முகாம் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. இங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த போலீஸ்காரன் எவன் உள்ள நின்றுதாலும் சஸ்பெண்ட் பண்ணுங்க, சஸ்பெண்ட் பண்ணி தூக்குங்க. அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். ஒரு 4 வருஷம் தெருவில் போடுங்க இதுங்களெல்லாம். ஏங்க நாட்டை பாதுகாக்கணுங்க. சங்கி பயலுக்கு இந்த நாட்டை வந்து அழிக்கிறதுக்கு பிறந்தவங்க. அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது. உசுரை கொடுத்து வாங்கின சுதந்திரம் எதுவுமே ஆணி புடுங்காத சங்கி பயலுக கையில கொடுத்துட்டு நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2005 தீச்சட்டி அள்ளின்னு ஒரு ஊரு. அந்த ஊர் எங்க இருக்குன்னா தர்மபுரி மாவட்டத்துல இருக்கு. மிகச்சிறந்த பஞ்சாயத்துன்னு பரிசு பெற்ற, அதுவும் 1 லட்சம் ரூபாய் பரிசு பெற்ற பஞ்சாயத்து. அங்க போய் விசாரிக்கிற போது அவர் மேடையில பேசியிருக்காரு, இந்த ஊர்ல ஒரு போலீஸ் கேஸ் கிடையாது, திருட்டு கிடையாது, குடிகாரங்க கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, ஒரு லிஸ்ட போட்டு கடந்த 15-20 ஆண்டுகளாக இந்த ஊருக்குள்ள RSS சாக்கா நடத்துது, RSS இருக்கு, RSS இளைஞர்களை ஒழுங்குபடுத்தி இருக்கிறது, எனவே இங்க வந்து பிரச்சனை இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அந்த பஞ்சாயத்து தலைவர். இது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் பாருங்க. இது 2005. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணிருப்பானுங்க? இன்னும் 20 வருஷம் போயிடுச்சுங்க. நடுவீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கான். இன்னையும் விரட்டலன்னா அடுப்படியில வந்து உட்கார்ந்துருப்பான். மகாராஷ்டிராவில இதே போலதாங்க. அத்தனை கல்வி நிலையங்களும் சாக்காக்கள் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில பாஜக தான் ஆட்சியிலே இருக்கு. சாக்காக்கள் நடந்திருக்கு. RSS பள்ளிக்கூடம் பூரா போய் மாணவர்களை திரட்டி சாக்கா நடத்த ஆரம்பிச்சிட்டா மகாராஷ்டிரால. உடனே அங்க இருக்கக்கூடிய பகுஜன் அகாடி என்கிற அம்பேத்கர் இயக்கம், பகுஜன் அகாடி, அந்த இயக்கம் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி RSS அலுவலகத்தை முற்றுகையிட்டு, அதான் தைரியம், RSS அலுவலகத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கல்வி நிலையங்களுக்குள் RSS கால் வைக்க கூடாதுன்னு போராட்டம் நடத்திருக்காங்க. பாருங்களேன். கையில தேசிய கொடியோட போயிருக்காங்க. RSS தேசிய கொடியை கூட ஏத்தாத ஒரு அமைப்பு. இன்னைக்குதான் வந்து தேசபக்தி நமக்கு பாடம் நடத்திட்டு இருக்கானுங்க. அந்த கும்பல் கல்வி நிலையங்களுக்கு நுழையக்கூடாதுன்னு சொல்லி RSS தலைமையகம் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில பகுஜன் அகாடி என்கிற ஒரு அம்பேத்கர் இயக்கம் நெஞ்ச நிமித்திக்கிட்டு நெஞ்சு சொற்றைய உடைச்சிருக்காங்க. அப்படின்னா அதேதான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இங்க சிங்களா நின்று நம்ம ஆளுங்க அடிச்சிருக்காங்க விசிகால. அந்த தோழர் எவ்வளவு நல்லா பேசுறாரு பாருங்களேன், கேளுங்க. இந்த விஷயம், இந்த எப்படி அதுக்கு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா வந்து காவல்துறை கவனத்துல பாக்குதோ, அரசு கவனத்துல செலுத்துதோ, அதைத்தான் இதுல செலுத்துங்கன்றோம். அப்படியே ஒரு எம்எல்ஏ நிக்கிறான்னா உடனே கைது செய்யற ஒரு அரசு காவல்துறை, ஏன் இது வந்து ஒரு RSS வந்து அதுக்கு ஒப்பிட்டு நேரம் பார்க்க முடியாது, பார்க்க கூடாது?
இன்னைக்கு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு தப்பான நாங்களும் நீங்களும் அப்ரோச் பண்ணுங்க சார். எல்லாம் கிட்டத்தட்ட 26 பேர் மேல RSS சுட்டு கொண்டிருக்காங்க, தமிழ்நாட்டில இல்ல அகில இந்திய அளவுல. இதெல்லாம் பயிற்சி நடத்தி அங்க வந்து படுகொலையா இருக்கீங்க. சும்மா போய் உடனே போய் எடுத்த உடனே போய் டப்புன்னு சொல்லல. கல்புரிக்கு வீட்டுல கிட்டத்தட்ட 10 நாள் பயிற்சி, அவங்க வீட்டு பக்கத்துல பயிற்சி எடுத்துக்கிறான். காலையில 11 நாள் காலையில இருந்து சுட்டுக் கொள்றான். இப்ப இந்த ஆபத்து இங்க வந்துடக்கூடாதுக்கான இது போன்ற அமைப்பினுடைய பயிற்சி நிறுத்துங்க, இது மனு வாங்குறோட இயல்பாவே சோமோட்டா இது பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நாங்க. வேற என்ன இருக்கு? நாங்க என்ன இதே மற்ற அமைப்புகள் எத்தனோ சாதி அமைப்பு நிகழ்ச்சி நடத்துறாங்க, அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தேவையில்லாம பண்ணி விட்டு போயிட்டாங்க. அதுலதான் நாங்க வந்து தவறு சொல்றோமா? இவங்க வந்து தனியா நிகழ்ச்சி நடத்துறாங்க. இப்போ ஒண்ணு இல்ல, அவரே நீங்க சொல்றத மேல ஆபீசருக்கு நாங்க கொண்டுட்டு போறோம். இப்போதைக்கு பிரிலிமினரியா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். ஏண்டானே சொல்லலையே நானு. மறுக்கல. என்ன பேசுறாருங்க? ஏங்க இந்த சாக்காவெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க, இது வன்முறைக்கான வழி. கல்புர்கி எப்படி கொன்னாங்க? கல்புர்கிய 10 நாள் ட்ரைனிங் கொடுத்து 11ஆம் நாள் அவர் வீட்டு வாசல்ல வச்சு சுட்டு கொன்னானுங்க. கல்புர்கி யாரு? மிகச்சிறந்த பேராசிரியர், மிகச்சிறந்த ஆய்வாளர், எழுதக்கூடியவர், மக்களுக்காக மத பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்பட்டவர் கல்புர்கி. அதே கர்நாடகத்துல தோழர் கௌரிலிங்கேஷ் அவர்கள் இதே பேட்டர்ன்ல ஒரே மாதிரியான துப்பாக்கியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அங்க வந்து தபோல்கர், பன்சாரே, இவங்க வட இந்தியால, தெற்க இவங்க 2 பேரும், இவங்க எல்லாருமே மதவாதத்துக்கு எதிராக, RSSக்கு எதிராக தொடர்ந்து பேசியும் எழுதியும் மக்களையும் திரட்டி வந்தவர்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? அது அவர் பேசுறாருங்க. கல்புரியை கொண்டதை மட்டும் சொன்னாரு, நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். அப்ப இந்த துப்பாக்கி சூடும் பயிற்சி யார சுடுறதுக்கு? இங்க இருக்கிற மக்களுக்காக என்கிற யாரோ ஒருத்தர் சுடுறதுக்கு வந்துட்டாங்கல்ல, நம்ம தெரு வரைக்கும் வந்துட்டாங்கல்ல. விடலாமா தோழர்களே? RSS கும்பலை அடிச்சு ஓட விடணும், என்ன வேணாலும் செய்யலாம் தோழர்களே. அவ அலுவலகத்தை முற்றுகை எடுக்கிறது, அவனுக்கு எதிராக பேரணி நடத்துறது, என்ன வேணாலும் செய்யலாம். தமிழ்நாடு அரசு இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும்.